கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 32 அதிகாரம் 12 கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று மோசே தன்னுடைய பாடலின் வரிகளாக சொல்லுவதாக நாம் இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். ஒரு மனிதன் கர்த்தரால் நடத்தப்படுவானானால் தேவன் அவனை எப்படி நடத்துவார் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேலே அவனை ஏறி வர பண்ணுவாராம். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுக்கிறாராம். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவனை உண்ணும்படி அவனுக்கு கொடுக்கிறார். பசுவின் வெண்ணெயையும் பாலையும் கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இத்தனை அழகாய் அற்புதமாய் நடத்துவதற்கு காரணம் என்னவென்றால் அவர் நம்மை கர்த்தருடைய ஜனமாக அவருடைய பங்காக சுதந்திர வீதமாக பார்க்கிறார். இப்படி பார்க்கிற ஒருவனை தேவன் எங்கிருந்து கண்டுபிடித்தார் என்றால் பாலான நிலங்களிலும் வெறுமையான வாந்திர வெளிகளிலும் அவனை கண்டுபிடித்தாராம். அவனை நடத்துகிறார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார் என்று பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே தேவன் நம்மை இப்படி நடத்த வேண்டும் என்று நாமும் வாஞ்சிக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறோமா, அவருடைய சுதந்திர வீதமாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எரேமியா 10 அதிகாரம் 16 யாக்கோப்பின் பங்காய் இருக்கிறவர் சர்வத்தையும் உருவாக்கினவர் என்று வாசிக்கிறோம். நம்மை உருவாக்கினவர் தேவன்தான் நம்மை இவ்வளவு அழகாய் நடத்துகிறார். நம்மை பாலான இடங்களிலே கண்டுபிடித்தாரே. இப்படிப்பட்ட நம்மை நடத்துவதற்கு தேவனால் மாத்திரமே முடியும். ஏனென்றால் வெறுமையாய் பாலாய் இருக்கிற நம்மை நடத்த மனிதனால் கூடாது. யாக்கோப்பை குறித்து பார்க்கும் பொழுது யாக்கோப்புக்கு எல்லாரும் இருந்தார்கள், ஆனால் அவனை நடத்துவதற்கு யாரும் இல்லை. அங்கு சகோதரனுடைய கோபம் மூண்ட பொழுது தாயும் தகப்பனும் அவனை நடத்தக்கூடாதபடிக்கு அங்கு அனுப்பி விடுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகருடைய பெருமூச்சும் இதுவாகத்தான் இருக்கிறது. எல்லாரும் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள், ஆனாலும் நம்மை கேட்பதற்கோ நம்மை நடத்துவதற்கோ யாருமே இல்லை. ஆகவே நம்மை நடத்துவதற்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். யாக்கோப்பை தகப்பன் நடத்த முடியவில்லை, ஆகவே தன்னை விட்டு பிரித்து அனுப்பிவிட்டார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார். நம்மை அழைத்தவருக்கு, நம்மை கண்டுபிடித்தவருக்கு நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று ஏசாயா 44 நாம் வாசிக்கிறோம். நான் ஒருவராய் வானங்களை விரித்தவர் என்று சொல்லுகிறார். அவர் சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிறார் என்று எபிரேயர் 1:3 நாம் வாசிக்கிறோம். சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிறவர்களுக்கு நாமும் நம்முடைய காரியங்களும் பாரமானவர்கள் அல்ல. நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு உதவி தேவையில்லை. அவர் ஒருவராகவே வானங்களை விரித்தவர். அத்தனை பெரிய நல்ல தேவனாகவே இருக்கிறார். இப்படி நடத்தியும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தேவனை மறந்து போனார்கள் என்று ஆசாப் தன்னுடைய 78 சங்கீதத்திலே சொல்லுகிறார். நடத்தினாலும் இவர்கள் ஒரு கட்டத்திலே தேவனை மறந்து போனார்கள். அதில் 53 அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் என்று வாசிக்கிறோம். நம்மை அழகாய் நடத்துகிறவர், பத்திரமாய் நடத்துகிறவர், நம்மை ஒருவர் கையிலும் ஒப்புக்கூடாதபடி நடத்துகிற தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அவர் ஒருவரே நம்முடைய கெட்ட காலங்களிலே ஆதரவாய் இருந்தார். அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர். ஆகவே எத்தனை பேர் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை தேவ கரத்திலே அர்ப்பணிப்போம். அவர் நம்மை நடத்துவார். ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி என்ற வேத வார்த்தையின்படி இம்மட்டும் நடத்தினவர். இனிமேலும் உடைய ஆலோசனையின்படி நீர் ஒருவரே எங்களை தாங்கி தப்புவித்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.